ஒரு பெரிய பிரச்சனைடா. என்ன விட்டா பேசிட்டு இருக்க போறனா போடி. என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நான் வரதுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன். எனக்கு ஏதோ சரியா படல. நாங்க சரிப்படுத்திக்கிறோம். டேய் நான் விட மாட்டேன்டா. என் தங்கச்சி உனக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு நான் விட மாட்டேன்டா. ஏன் கண்ணிலே நீ மண்ணை தூவ பாக்குறியாடா? டேய் என்னத்தட அடிச்சிங்க? டேய் கண்ணு எரியுதுடா. டேய் ஏய் கல்யாணமே வேண்டாங்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை? கேக்குறான்ல சொல்லு. அது ஒண்ணும் இல்ல மச்சான். என்ன மின்சி நீ அழகா இருக்க. நல்லா இருக்கனா? நிஜமாவா? ஆமா. நான் இருக்கும்போதே நீ இன்னொரு பொண்ணை பாக்குறல்ல? சி அல்ப. இவ்வளவுதானா நீ? ஏய் என்ன அல்ப? என்ன அல்ப? போடா அல்ப. ஏய் இங்க வா பேசிட்டு இருக்கேன்ல. ஏய் நில்லு. இப்போ என்ன கல்யாணம் பண்ணனா? என்னங்கடா? எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். வேணானா போடி. இது அம்மச்சான் நடந்துச்சு. இதுதான் பிரச்சனையா? ம். டேய் அதான்டா நானும் பாக்குறேன். இதுதான் பிரச்சனையா? ஆமா. அவன் பண்ணது சரியா? சரி அவன் பண்ணது தப்பு தான். வாங்க கிளம்பலாம். டைம் ஆச்சு. அதான் நீயே சொல்லிட்டியே தப்பு. நான் அப்புறம் எதுக்கு நான் ஏன்னா உங்க லவ்வை நம்பி உங்களை சேர்த்து வச்சலாம் நம்பி என்ன பஞ்சாயத்து வந்தாலும் பாத்துக்கலாம் நம்பி நாங்க எல்லாரும் ஒரு முட்டா மாதிரி வந்து நின்னோம்ல. எங்களுக்காக வந்து நிக்கதான் செய்யணும். ஏ மச்சான் எமோஷனல் ஆகாதடா. என்னடா எமோஷனல் ஆகாத மயிர் ஆகுதுன்ட்டு காலையில இருந்து எவ்வளவு புரிய வச்சுட்டு இருக்கோம். சும்மா இதெல்லாம் ஒரு பிரச்சனை மாரின்னு வந்து பேசிக்கிட்டு. நான் சொல்றது உங்க யாருக்குமே புரியல இல்ல? எங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு. இது எதுவுமே உனக்கு பெருசா தெரியாது. எப்போதுமே நீ பேசுறதா கரெக்ட்ல சித்து. மச்சான் காலில இருந்து அவ அமைதியா தானே இருந்தா. இப்போ அமைதியா இருக்கு சொல்லு. 2 வருஷமா அமைதியா இருந்தாச்சு. இப்பவாச்சும் நான் பேசிக்கிறேனே. என்ன பேச போற நவி? அப்படி என்ன பேச போற? விட்டு போயிட மாட்டேல்ல. ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. போதும் சித்து. தயவு செஞ்சு பேசிடுவோம். மனசுல என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி மாறிச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடா. நீங்க தான் வர சொன்னதுக்கு வரல. எவ்வளவு தேட்டரா உங்களை கூப்பிடுறது? ஏன் இப்படி பாக்குறா? டேய் நான் கூப்பிடுறேன்டா. என்ன அப்படி பாக்குற? இல்லை இத்தனை நாள் எனக்குன்னு யாருமே இல்லை. இப்போ புருஷன் நீ இருக்கல்ல, எப்போதும் இருப்பல்ல. புரியுதா? எனக்கு உன்னை விட்ட யாருமே இல்லை. விட்டு போயிட மாட்டேல்ல. நான் ஏண்டி உன்னை விட்டு போறேன்? நீ என்னை விட்டு போகாம இருந்தீன்னா சரி. நான் விட்டு போவேனா? சரி நீ விட்டு போக மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். ஓகே மை டியர் பொண்டாட்டி. நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு ட்ரீம் லைஃப் யாருமே இல்லாத என்னோட உலகத்தில் ஒரு அப்பாவா அம்மாவா புருஷனா எல்லாமே வந்தான். வாழ்க்கை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆடம்பரம் இல்லாத ஒரு சிம்பிள் மேரேஜ் லைஃப். போதுன்ற அளவுக்கு காதல். ஆப்வியஸ்லி அவனோட கேர். சின்ன விஷயத்த கூட பார்த்து செய்வான் எனக்காக. என்னோட குறைகள் எல்லாம் சிரிச்சுட்டே ஏற்றுப்பான். சமத்து அவன் பார்வையில், அவன் செயலில், ஏன் அவன் விடுற மூச்சு காற்றுல கூட அவ்வளோ லவ் இருந்துச்சு. He is always crazy about me. He is always madly in love with me. நான் ஏங்கின சந்தோஷத்தையும் சிரிப்பையும் ஒட்டு மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்தான். அவன் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு கதவு திறந்துருக்கு. என்னடா பண்றீங்க? கண்ணை மூடா. என்னடா காது பிடிச்சால விளையாண்டுருக்க? என்னடா காசு இல்லைன்னு கம்மல் வாங்கியிருக்க? டே ரவுமானு இவன். டே மச்சான். ஐயம்மா இது வீடா இல்லை பார்க்கா? ரைட்ரா. என்னோடது ட்ரீம் லைஃப் தானே. நல்ல கனவு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட கனவாக மாறினுச்சு. அவன் மாறினான். பால்காரனுக்கு கொடுக்க வேண்டிய பாக் கூட உனக்கு ஞாபகம் வச்சுக்க தெரியாது. வர ரொம்ப சோம்பேறி ஆயிட்டே நவி. இப்போ ஹோம் லோன் வாங்கினா கரெக்டாக இருக்கும்ல. 2 பேர் சேலரி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்ல. நம்ம என்ன லேக்ஸ்ல அடி சேலரி வாங்குறோம். இப்படி வருது அப்படி போயிருது. உனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். விடு. பார்த்துக்கிறேன். ஜுவல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறா, நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஜுவல்ஸ்லாம் ஃபியூச்சரே இல்லடி, பாண்ட்ஸில் தான். எனக்கு தெரியாதா? சும்மா போய் ஏதோ சொல்லணும்னு சொல்லுதா நவி? அந்த பில்லு அங்கே தான் இருக்கு நவி. இது கூட உனக்கு தெரியாதா? எல்லாத்தையும் வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கணுமா உனக்கு? நான் பார்த்துக்கிறேன் வை. ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வர நவி. பால் பாக்கி உனக்கு தெரில, கேஸ் பில்லு தெரில, எதுலேயுமே நீ வந்து இன்வால்மெண்ட்டே காட்ட மாட்டேற. ஏன் இப்படி இருக்கேன்னு தான் எனக்கு புரியவே மாட்டேங்குது நவி. ரொம்ப தத்தி ஆகிட்ட போ. முதல்ல பெருசாக தெரிஞ்சுக்கல. என்னோட ஒப்பீனியன் எல்லாத்தையும் மட்டத்தட்ட ஆரம்பித்தான். அடுத்து என்னோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும். இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரில. அவன் ஏன் இப்படி மாறினான்னு தெரில.
முன்னாடிலாம் ரொம்ப வேல்யூ பண்ணான். நான் அவனை டிபெண்ட் பண்ணி இருக்க ஆரம்பிச்சதும் எல்லாம் மாறிடுச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வெறுக்க ஆரம்பித்தேன். ஹாய் தங்கம். கூப்பிட்றேன். ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு? சித்து, ம், என்னாச்சு? என் கூட நீ ஹாப்பியாக தான் இருக்கியா? இது என்ன கேள்வி? நீ தானே என்னோட உலகம். உனக்கு ஒன்றும் தெரியாது, நான் பார்த்துக்கிறேன் விடு. ஏதோ சொல்லணும்னு சொல்லுதா நவி, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வர வர. உன் உலகமாக இருக்கிறது தான் இங்கே பிரச்சனை. எனக்கு எதுவுமே தெரில. நவி, எனக்கு புரியலடா, என்ன சொல்கிற நீ? லைஃப்ன்றது 2 பேரும் ஷேர் பண்ணி வாழ்றது. என் லைஃபையும் சேர்ந்து இங்கே நீயே வாழ்ந்துட்டு இருக்க. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. கோவம் வருது, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு. நவி 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 நான் என்ன பண்ணேன் எனக்கு சுத்தமாக தெரிலடா. ஐம் ரியலி சாரிடா. நான் என்ன பண்ணியிருந்தாலும் ஐம் சாரி நவி, எனக்கு தெரில நவி. போதும் போதும் சித்து. நவி 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 மனசில் இருந்தது கண்ணா பின்னன்னு போட்டு உடச்சிட்டேன். அவனை விட்டு தூரமாக போயிட்டேன், ரொம்ப தூரமாக. அவளுக்கு என்ன பிரச்சனை மின்சி? ஃபோனை கூட பேசட்டும். டே அவள் பேசவே மாட்டாடா. ஒரு நிமிஷம் இரு, கொடுக்குறேன். இந்தா நவி. இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை. இல்லை மென்சி, நான் பேசல, விடு. பேசு. வேண்டாம். பேசு, பார்த்துக்கலாம். வேண்டாம் மென்சி, வேண்டாம், விடு. அவன் நான் கேட்டதை மட்டும் பண்ணித்தர சொல்லு. டைவர்ஸ் நோட்டில் சைன் பண்ண சொல்லு. இட்ஸ் இனஃப். டே அவள் பேசவே மாட்டாடா.